காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 7 பகுதி 27. சர்வமும் உபதேசிப்பதற்கு சான்று. குரு தனக்கு தெரிந்த சர்வமும் சிஷ்யனுக்கு உபதேசித்து விடுவார். அதாவது அப்படி சொல்ல வேண்டியது அவர் கடமை என்று உபனிஷத் காட்டுகிறது என்று பார்த்து கொண்டிருந்தோமே. இதை இந்த 6 சிஷ்யர்கள் மாதிரியே இன்னொரு சிஷ்யனும் வேறே ஒரு விதத்தில் தெரிவிப்பதாகவும் இன்னொரு உபனிஷத்தில் வருகிறதை முன்னையே சொன்னேன். ஸ்வேதகேது கதையில்தான். குருவுக்கே கர்வம் உதவாது, அவர் வினய சம்பன்னராக இருக்க வேண்டும் என்று இப்போதுதான் பார்த்தோம். சிஷ்யனுக்கோ வினயந்தான் ஒரு பத்னிக்கு கற்பு நோன்பு மாதிரி அத்தனை முக்கியம். அப்படி இருந்தும் வித்யா கர்வம் என்று ரொம்ப காலமாகவே சொல்லி வந்திருக்கிறார்களே. அப்படியும் இரண்டொருத்தர் எந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அப்படித்தான் அந்த பிள்ளை ஸ்வேதகேது மண்டை கனத்தோடு தகப்பனாரிடம் திரும்பி வந்து சேர்ந்தான். பார்த்த மாத்திரத்தில் பிள்ளையாண்டான் வித்வத்தில் தனக்கு நிகரில்லை என்று அகங்கரித்திருக்கிறான் என்று தகப்பனாருக்கு தெரிந்துவிட்டது. அவரிடம் பபையாக ஒரு கேள்வி அவர் கேட்டார். எந்த உபதேசம் பெற்றுக்கொண்டால் கேள்விக்கு அப்பாற்பட்டது கேட்கப்பட்டதாகுமோ, எண்ணுவதற்கு இயலாதது எண்ணப்பட்டதாகுமோ, அறிவுக்கு எட்டாதது அறியப்பட்டதாகுமோ, அந்த உபதேசம் கேட்டுக்கொண்டாயா என்று கேட்டார். பிரம்ம வித்தையின் சாரத்தை தெரிந்து கொண்டானா என்பதையே இப்படி கேட்டார். தெரிந்து கொண்டிருந்தால் அவன் கர்வியாக ஆகியே இருக்க மாட்டான். இது அவனுக்கு உரைக்கணும் என்றே கேட்டார். பிரம்ம வித்தையை கற்றுக்கொண்டாயா என்று நேராக கேட்டிருந்தால், அத்தனை வருஷம் படித்தவன், சகல வேதங்களையும் அத்தியனம் பண்ணினவன் என்று உபனிஷத் அவனை பற்றி சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்டவன் பிரம்ம தத்துவம் பற்றியும் படித்துத்தான் இருந்திருப்பான். ஆகையால் கற்றுக்கொண்டேன் என்றே சொல்லி இருப்பான். அப்படி விடாமல் தான் அதன் சாரத்தை அறியவில்லை என்று அவன் ரியலைஸ் பண்ணி கர்வத்தை விடணும் என்றே இப்படி இன்டைரக்டாக கேட்டார். கர்வியானாலும் அவன் புத்திமான், வித்தையில் ஆசை உள்ளவன். ஆகையால் இப்படியும் ஒரு வித்தையா? கேட்கவும் நினைக்கவும் அறியவும் முடியாததை கேட்டு நினைத்து அறியும்படி செய்யும் வித்தையா? தெரிஞ்சுக்காம போனோமே, இப்போவாவது இவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் என்று நினைத்தான். அதனால் பொய்கி பண்ணாமல் தான் அதை தெரிந்து கொள்ளவில்லை என்று நிஜத்தை சொல்கிறான். ஆனால் அப்போதும் தன்மேல் குற்றம் சேராமல் தனக்கு யோகியதை இல்லாததால் தான் அந்த வித்தையை குருமார் சொல்லிக் கொடுக்கவில்லை போலிருக்கு என்று சொல்லாமல் அந்த குருமார்களுக்கே அது தெரியாமல் இருந்திருக்கணும். நூனும் நிச்சயம் அப்படித்தான் இருந்திருக்கணும் என்றான். இப்படி சொல்கிற அவன் வாயிலிருந்தேதான் அக்கால குருமாரின் உத்தம லட்சணமும் அப்போது வந்து விடுவதாக பார்த்தோம். அவர்களுக்கு தெரிந்திருந்தால் ஏன் சொல்லிக் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்கிறானே, அதுதான். அவன் அப்படி சொன்னான் என்றால் அதற்கு காரணம் ஏற்கனவே அப்பாக்காரர் அப்படி சொல்லி அது அவன் உள் மனசில் தோய்ந்து இருந்ததுதான். இது என்னுடைய ஊகம். அந்த ஏற்கனவே கதை என்னவென்றால், முன் அத்தியாயத்திற்கு போகணும். முதலில் ஸ்வேதகேதுவுக்கு அப்பாவே கொஞ்சம் கற்றுக் கொடுத்து விட்டு அப்புறமே அவனை வேறே பல ஆச்சாரியர்களிடமும் வித்வத் சதசுகளுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று இங்கே தெரிகிறது. அப்படி அவன் பிரவாகனர் என்கிற ராஜரிஷியின் சதசுக்கு போகிறான். ராஜரிஷி அவனிடம் பித்ருலோக தேவலோக சமாச்சாரம் தெரியுமா என்கிற மாதிரி 5 கேள்விகள் கேட்கிறார். அவனுக்கு அந்த 5 விஷயமும் உபதேசம் ஆகவில்லை. எப்பவுமே அவனுக்கு கர்வம் ஜாஸ்தி. அதனால் தான் எல்லாம் தெரிந்தவன் என்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை ராஜரிஷிக்கு உண்டாக்கி இருந்தான். அதனால் இப்போது அவர் கேட்ட 5 கேள்விக்கும் இவனுக்கு பதில் தெரியவில்லை என்றதும் இவனை கொஞ்சம் ஏளனமாக பேசிவிடுகிறார். கர்வியானதால் அவன் மானபங்கப்பட்டு கொண்டு மனசு குமுறி கொண்டு பிதாவிடம் திரும்பி வந்து, ஏதோ எல்லாம் கத்து கொடுத்துட்ட மாதிரி என்னமா என்னை அனுப்பி வச்சே, ஏன் முழுக்க கத்து கொடுக்கலை என்று கோபமாக கேட்கிறான். அவர் சாந்தமாக பேசி ராஜசதஸில் நடந்த சங்கதிகளை தெரிந்து கொள்கிறார். அப்போது ராஜா கேட்டது எனக்கு நிஜமாவே தெரியத்தான் தெரியாது, தெரிஞ்சிருந்தா உனக்கு ஏன் சொல்லாம இருந்திருக்க போறேன் என்கிறார். அதுதான் அவன் மனசில் ஊறி அப்புறமும் அவன் யாரிடமும் போனானோ அவர்கள் எல்லாரும் மனசை திறந்து சிஷ்யாளுக்கு சொல்லித் தருகிறதை பார்த்து இன்னும் உறுதிப்பட்டு அப்புறம் அப்பாவிடமே அவர் சொன்னதையே மற்ற குருமார் விஷயமாக திருப்பி சொல்ல வைத்திருக்கிறது.
அப்புறம் அவன் கர்வம் அடங்கி அப்பாவையே அந்த உபதேசம் தரும்படி பிரார்த்தித்து அவரும் உபனிஷத்திலேயே உச்சமான மகா வாக்கியத்தை அவனுக்கு உபதேசித்ததாக கதை போகிறது. பிரமாணங்களில் உச்சஸ்தானம் எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பது போல பிரதானமான பிரமாணமாய் இருப்பது வேதம். அதற்கும் சிரஸ் உபனிஷத்துக்கள், ஸ்ருதி சிரஸ் எனப்படுபவை. அவற்றில் வரும் உபதேசங்களிலும் சிரசாக சிலரை மகா வாக்கியம் என்பார்கள். ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்பதை சொல்கிற உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாவற்றுக்குமே மகா வாக்கியங்கள் என்று பெயர் இருந்தாலும் அவற்றிலும் சிரசாக குறிப்பாக வேதத்திற்கு ஒன்றாக நாளை ரொம்ப விசேஷித்து சொல்வார்கள். அந்த நாளிலும் சிரசாக சொல்வது நேராக ஒரு சிஷ்யனிடம் குரு நீயே பிரம்மம் என்று சொல்கிற மகா வாக்கியம். அது சாமவேத மகா வாக்கியம். அப்படி சிரசுக்கு 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 சிரசாக உள்ள அந்த வாக்கியம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் கதையில் வருகிற பிள்ளைக்கு தகப்பனார் உபதேசித்ததுதான். சொல்ல வந்தது, அந்த பிள்ளை தன் குருமார்கள் தங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு வித்தையையும் தனக்கு சொல்லித்தராமல் இருந்திருக்க மாட்டார்கள் என்றதைத்தான். தெரிஞ்சா சொல்றேன் என்று ஒரு குரு தன்னிடம் வந்த 6 சிஷ்யாளிடம் வினயத்தோடு சொன்னார் என்றேன். அது பிரசன்னோபனிஷத் ஆரம்பம். அப்புறம் அவர்கள் ஒவ்வொருத்தரும் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சம்பூர்த்தியாக பதில் சொல்லி இருக்கிறார். இப்படி 6 செக்ஷன்கள். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பிரச்னம் என்றே பெயர் கொடுத்திருக்கிறது. பிரச்னம் என்றால் கேள்வி, ப்ராப்ளம் என்பதை பிரச்சனை என்றே தமிழ்நாட்டில் அரசியல் பேச்சாளர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்லி இப்போது பொதுஜன புழக்கத்திலேயே அந்த வார்த்தை வந்துவிட்டதாக தெரிகிறது. எப்படி சமாளிப்பது என்று கேள்விக்குறி போட்டு கொண்டு நிற்பதைத்தானே ப்ராப்ளம் என்பது. ஆகையினால் அது பிரச்சனம். அதுவே தமிழ் மொழி வழக்கில் பிரச்சனை ஆகிறது. ஆனால் பிரச்சனை என்று சொல்லாமல் பிரச்சனை என்கிறார்கள். அதுதான் என்னமோ போல் இருக்கிறது. இப்படி 6 கேள்விக்கும் விளக்கமாக பதில் கொடுத்து 6ஆம் பிரச்சனை முடிவில் உபனிஷத் முடிகிற இடத்தில் ரிஷி குரு ஆரம்பத்தில் தெரிஞ்சா சொல்றேன் என்றவர் அதே ஹியூமிலிட்டியுடன் இந்த அளவுக்கே நான் பரபிரம்மத்தை தெரிஞ்சுண்டது என்று சொல்கிறார். ஆனால் ஹியூமிலிட்டியிலே இவர் இப்படி சொல்ல போக அந்த சிஷ்யாள் அதுவே நிஜமோ, இன்னும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அதற்காக இன்னும் யார்கிட்டே போகணுமோ என்றெல்லாம் நினைத்துவிடக் கூடாதல்லவா? அந்த மாதிரி அவர்களுக்கு சந்தேகம் சஞ்சலம் வராமல் இருப்பதற்காகவும் பெற வேண்டிய உபதேசம் அத்தனையும் பெற்று கிருதார்த்தராகிவிட்டோம் என்ற நிச்சயம் அவர்களுக்கு ஏற்படுவதற்காகவும் அவர் முடிந்த முடிவாக இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை என்றும் சொல்கிறார். வினய சம்பத் குருவுக்கும் லட்சணம் என்றால் அவருடைய முக்கியமான காரியமோ சிஷ்யாளின் குழப்பத்தை பிரச்சனையை தீர்ப்பதுதானே. பகவான் அர்ஜுனனுக்கு அதைத்தானே பண்ணினார். விஷாத யோகம் என்றே முதல் அத்தியாயமாக பெயர் கொடுத்திருக்கிற அர்ஜுனனுடைய குழப்ப படலத்திற்கு முடிவு கட்டத்தானே அப்புறம் 17 அத்தியாயம் உபதேசம் பண்ணினார். அப்படி இருக்கும்போது தம்முடைய வினயத்தினால் தாமே சிஷ்யாளுக்கு புது குழப்பத்தை உண்டாக்கிவிடக் கூடாதென்றே பிரச்னோபனிஷத் முடிவிலே ரிஷி அழுத்தம் கொடுத்து இதுக்கு மேலே எதுவும் இல்லை என்றார். அப்போதுதான் அந்த சிஷ்யாள் எங்களை அவித்யைக்கு அக்கறை சேர்த்த தாங்களே எங்களுடைய பிதா என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினது. நமஸ்கரித்தார்கள் என்று இந்த இடத்தில் இல்லாமல் அர்ச்சித்தார்கள் என்றே உபனிஷத்தில் வார்த்தை போட்டிருக்கிறது. தற்போது அர்ச்சனை என்றால் நாமமாக சொல்லி பூ போடுவது குங்குமம் போடுவது என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சரிதான். ஆனால் பூஜையில் ஒரு அங்கமாக உள்ள இந்த ஒன்றுக்கு மாத்திரம் இல்லாமல் முழு பூஜையுமே வழிபாடு என்பதையே கூட அர்ச்சித்தல் என்பது குறிக்கும். இங்கே ஆச்சாரிய பாஷ்யத்தில் அவர்கள் தங்களுடைய ஆச்சாரியரின் பாதத்தில் புஷ்பாஞ்சலி செலுத்தி சிரசால் பாதத்தை தொட்டு நமஸ்கரித்ததாக விரித்து அர்த்தம் பண்ணியிருக்கிறார். இன்னும் கூட அழகாக விரித்து முன்னுரையாக ஒன்று சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், குரு உபதேசத்தால் கிருத்தார்த்தர்களாகிவிட்ட அவர்கள் அப்படியென்றால் ஜீவிதத்தின் பரம பிரயோஜனத்தை அடைந்து விட்டவர்கள் என்று அர்த்தம். அப்படியான அவர்கள் இப்படிப்பட்ட வித்யோபதேசத்துக்கு என்ன பிரதி கைமாறு செய்ய முடியும் என்று பார்த்தார்களாம். ஒன்றுமே அகப்படவில்லையாம்.
சமுத்திரம் சூழ்ந்த பூமி பூராவையும் தட்சிணை கொடுத்தாலும் யோகியதை போதாத ஒருத்தனுக்கு உபதேசிக்கப்படாது என்று சாந்தோக்கிய உபனிஷத் ரிஷி சொன்னார். இங்கேயோ யோகியதை உள்ள சிஷ்யர்களே வித்யோபதேசம் பெற்றுக்கொண்ட பிறகு என்ன தட்சிணை கொடுத்தும் குருவுக்கு பிரதி செய்துவிட முடியாது என்று நினைத்தார்களாம். இப்படி சொல்லும் ஆச்சாரியால் தம்முடைய உபதேச சாகஸ்ரீ ஆரம்பத்திலும் சமுத்திரம் சூழ்ந்த லோகம் பூராவையும் அதில் உள்ள பூர்ணமான செல்வங்களோடு குருவுக்கு தந்தாலும் அவர் தருகிற உபதேசமோ அதற்கும் பெரிதானது என்று சாஸ்திரம் சொல்கிறது என்றார். சமுத்திரம் சூழ்ந்த பூமி பூராவையும் தட்சிணையாக தரக்கூடியவனாய் இருந்தாலும் யோகியதை போதாதவன் என்றால் அவனுக்கு உபதேசிக்கப்படாது என்று சாந்தோக்கியத்தில் மது வித்யை உபதேசிக்கும் ரிஷி சொல்லியிருக்கிறார். பணத்துக்காக அறிவை விலை பேசாத குருவின் உசந்த லட்சணத்தை அது தெரிவிக்கிறது. அதே ஐடியாவை ஆச்சாரியால் உபதேச சாகஸ்ரீயில் சிஷ்ய லட்சணத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இங்கே பிரசன்னோபனிஷத் பாஷ்யத்தில் அந்த மாதிரிதான் சிஷ்யாள் குருவுக்கு என்ன பிரதி பண்ணினால் தான் போதுமானதாகும் என்று கேட்டதாக தம்முடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். அந்த 6 சிஷ்யாள் என்ன பிரதியும் செய்ய முடியாது என்று முடிவு பண்ணித்தான் அப்புறம் ஏதாவது தேங்க்ஸ் கிவிங் தெரிவித்தாகணும் என்று புஷ்பாஞ்சலியாக கை நிறைய புஷ்பங்கள் எடுத்து அவர் பாதத்தில் போட்டு சிரசால் நமஸ்கரித்தார்களாம். ஆச்சாரியால் சொல்கிறார், மூல வாசகத்தில் அவசியத்திற்கு அதிகமாக கொஞ்சங்கூட கூட்டி பாஷ்யம் செய்யாதவர் நம்முடைய ஆச்சாரியாள். அப்படிப்பட்டவரே மூலத்தில் அர்ச்சயந்த என்ற வருகிற ஒரு சின்ன வார்த்தைக்கு இத்தனை நீளமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதிலிருந்து அவருக்கு எத்தனை குரு பக்தி இருந்தது, ஜனங்கள் குருமாரிடத்தில் எப்படி மனசு ரொம்பி நன்றி விசுவாசத்துடன் பக்தி பண்ணணும் என்று சொல்லிக் கொடுப்பதில் அவருக்கு எவ்வளவு ஆர்வம் ஸ்ரத்தை இருந்தது என்று தெரிகிறது. அந்த 6 சிஷ்யாள் பிரத்யட்சமாக தாங்கள் பார்த்த அந்த ஒரு ரிஷிக்கு நமஸ்காரம் பண்ணும்போதே அவர் ஒருத்தரை மாத்திரம் நினைக்காமல் அத்தனை ரிஷிகளையுமே நினைத்து பரம ரிஷிகளுக்கு நமஸ்காரம், பரம ரிஷிகளுக்கு நமஸ்காரம் என்று சொன்னதாக உபனிஷத் முடிக்கிறது. 2 தடவை அப்படி சொல்லி இருப்பது மரியாதையை காட்டவே என்று ஆச்சாரியால் பாஷ்யம்.